அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஏதோ ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவுன்னா, ஒரு ஜாதகத்துல சனி வலுத்திருந்தா என்ன செய்யணும், சனி வலுவிழந்திருந்தா என்ன செய்யணும். ஏன்னா முக்கியமான ஒரு ஜாதகத்தோடைய கர்ம பலாபலனை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் சனீஸ்வர பகவான். ஆனால் அவர் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார், எந்த கிரகத்தாக்கும் கட்டுப்பட மாட்டாரு. அப்ப கட்டுப்படாத ஒரு நபர் அவர் வச்சது என்ன சொன்னா, நியாயம் நீதி நேர்மை இருந்தால் என்ன சொன்னா அவரை கொஞ்சம் எழுத்து நிக்கலாம். நீதி நியாயம் நேர்மை இருந்து எழுத்து நினைங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஏன்னா என்கிட்ட நியாயம் இருக்குல்லையா நேர்மை இருக்குல்லையா அப்படின்ட்டு. அது இல்லாதவன் எழுத்து நின்னா காலத்தான் ஒடிப்பார். எந்த ஒரு மனிதனுக்கு பாதங்களையும் முட்டியையும் சேதாரப்படுத்திட்டா அவனால நடக்க முடியாது. அப்ப வெளியே போக முடியாது. வீட்டுக்குள்ள இருந்தா என்ன சொன்னான்னா இன்னொருத்தருடைய தயவைத்தான் எதிர்பார்க்கணும். அப்பேற்பட்ட சனியை நாம எப்படி வசப்படுத்தி அவருடைய அனுகிரகத்தை பெற்றால்தான் நீங்கள் பெரிய யோகவானாக இல்லைன்னாலும் சாதாரண நிலைமையில கூட என்ன சொல்லலாம்னா வாழ்க்கையை நடத்தும். இன்னமும் சில மக்களை நீங்கள் பார்க்கும்போது, இன்னைக்கு ஒரு ஆள் காலையில சொல்றாரு, என்னை எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டாங்க, ஏன் நல்லா தானே இருக்கு அப்படின்னு. சார் என்னை விட்டு விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல இன்னமும் இருக்கிறப்ப அது அந்த சனியோடைய ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லி வரும்போது, சனியோடைய ஆதிபத்தியம் என்பது கூட்டம். இந்த மாதிரி தனக்கு யாருமே இல்லாத அனாதைகள் என்று சொல்லி தனக்கு பசிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் எல்லாமே என்ன சொன்னா, இந்த மக்கள் கூட்டம் எல்லாமே இந்த சனி ஆதிபத்தியம் தான். நிறைய பேசுவது, குறையை பேசுவது, காசு கொடுத்தால் இங்கிட்டு ஓட்டுக்கு போடுவது, காசு வாங்கிட்டு அங்கிட்டு ஓட்டுப்படுவது என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான ஆதிபத்தியமுடைய பொதுமக்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களும் சனிதான். அப்பேற்பட்ட சனியை நீங்கள் வயப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ உங்க ஜாதகத்துல சனி ஆட்சியில் இருந்தாலும் தெரியும், உச்சத்துல இருந்தாலும் தெரியும். வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, வலுவாக இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். நீங்க சாதாரணமா பாதசாரத்தை வச்சே கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சனி எப்பயுமே ஒரு கட்டத்தின் 1, 2, 3 பாதங்களில் இருந்தால் அவருக்கு வலு கம்மி, இம்சை ஜாஸ்தியா இருக்கும். சனி ஒரு கட்டத்தில் 4, 5, 6, 7, 8 இந்த 5 பாதங்களில் இருந்தால் ஓரளவு தொழில் நல்லா ஓடும், தொழில பிரச்சனை இருக்காது. இதுல என்ன சொன்னா, சம்பந்தப்படக்கூடாது, கேது சம்பந்தப்படக்கூடாது. கேது சம்பந்தப்பட்டாச்சுன்னா என்ன நடக்கும்னா லாக் ஆயிரும். ராகு சம்பந்தப்பட்டாச்சுன்னா என்ன தொழில் நல்லா ஓடும். ராகு சம்பந்தப்பட்டாச்சுன்னா நல்லா தொழில் ஓடும். ஆனா பிரேக்கை கரெக்டா வச்சுக்கிடணும். இல்லைன்னா என்ன சொன்ன வேகமா போய் என்ன சொன்னா 120 கிலோமீட்டர்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிரும். அந்த மாதிரி இது பண்ணிக்கிடுங்க. அப்ப ஆட்சியில இருந்தாலும் உச்சத்துல இருந்தாலும் புஷ்கர நவாம்சத்தில் சனி இருந்தாலும் வருடம் ஒரு முறை நீங்கள் காசிக்கு போகணும். இருந்தால் உங்க சனி ஆட்சியில் இருக்காரு, உச்சத்துல இருக்காரு, புஷ்கர நவாம்சத்துல இருக்காரு அப்படின்னா சனி வலிமையா இருக்காரு. ஆனா உங்களுக்கு சுமை ஜாஸ்தி. நல்லா டெய்லி என்ன சொல்றேன்னா, நீங்க சுமையை நிறைய சுமந்துதான் ஆகணும். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப செமையை அதிகமாக சுமக்க வேண்டும் என்று சொன்னால் சனி வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். சனி வலிமையாக இருக்கிறதுனால நம்ம செமையை சுமந்துதான். அப்ப இவர்கள் வருடம் ஒரு முறை என்ன சொன்னா காசி செல்லணும், திருக்கொள்ளிக்காடு செல்லணும். திருக்கொள்ளிக்காடு போனீங்கன்னா பொங்கு சனியா மாறிடும். அதுக்கடுத்து குச்சனூர் போகலாம், குச்சனூர் தாராளமா போகலாம். அதற்கடுத்து என்ன சொன்னா திருநள்ளாறு போகணும். சனி வலிமையாக இருக்கிறவர்கள்
சனி வலிமையாக இல்லாதவர்கள் தயவு செய்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எங்க போகக்கூடாது, காசிக்கு போகக்கூடாது. சனி நேசமா இருக்கு, சனி நேசமாக இருக்கிறது, நேசமா இருந்தது, அல்லது வந்து சனி வந்து ஒரு கட்டத்தில் 1 2 3 பாதத்துக்குள் இருந்தது என்று சொன்னால் சனி வலுவிழந்து இருக்கிறது என்று அர்த்தம். அவ வலுவிழந்து இருக்கிறவங்க வந்து என்ன சொன்னான்னா, நீங்கள் வந்து என்ன சொன்னா காசிக்கு போவதோ அல்லது என்ன சொன்னா வந்து திருக்கொள்ளுப்பாடு போவதோ, குச்சனூர் போவதோ, திருநள்ளாறு போவதோ அவ்வளவு தூரத்துக்கு சரி வராது. அப்ப சனி வலிமை இல்லாமல் இருப்பவர்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், என்ன செய்யணும் அப்படின்னா வந்து திருச்சியில வந்து என்ன சொல்றான்னா வந்து திருச்சி ஓயாமணியில வந்து திருச்சி ஓயாமணியில வந்து இந்த சனி நேசமானவர்கள், சனி வந்து வலிமை இல்லாதவர்கள் திருச்சி ஓயாமணியில வந்து என்ன சொல்லலாம், நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். பரிகாரம் பண்ணிக்கிடுங்க. இது சாதாரணமா நம்ம இங்க திருச்சி பக்கத்துல தான் இருக்கு. திருச்சி ஓயாமணின்னு கேளுங்க. நீங்க நெட்டில் தட்டி பாருங்க. நெட்டில் தட்டி பார்த்தாங்கன்னா திருச்சி ஓயாமணி அப்படின்னு வந்துடும். அங்க என்ன செய்வாங்கன்னா, சனிக்கு வந்து நேசமானவர்கள், சனி வந்து என்ன சொல்றாங்கன்னா மைனஸாக இருக்கிறவர்கள், சனி வந்து கடைசி பாதத்தில் இருக்கிறவங்க, அதாவது ஒரு கட்டத்தில் வந்து கடைசி பாதத்தில் இருந்தால் பெரிய இம்சை. எந்த கிரகம் வந்து என்ன சொன்னாலும் கடைசி பாதத்தில் இருந்தால் இம்சை தான். அப்ப இந்த திருச்சி ஓயாமணியில போய் வந்து என்ன சொன்னா நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக என்ன செய்யணும், நீங்கள் வந்து பரிகாரம் வருஷத்துல ஒரு தடவை போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டு, சாதாரண நமக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் தான். இப்படி பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய இது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக அந்த பலவீனமாக இருப்பீங்க. சனி வந்து சரியில்லை என்று சொன்ன பலவீனம், தொழிலில் பிரச்சனை, தொழிலில் போராட்டம், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் போராட்டம் இருக்கும். அப்ப வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிடணும். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து எப்பயுமே சனி என்று சொன்னாலே வந்து என்னது, பாதங்கள் அப்படின்னு அர்த்தம். சனி என்று சொன்னாலே பாதங்கள். அப்ப சனி என்று சொன்னாலே பாதங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது பாத பூஜை பண்ணணும். யாருக்கு பாத பூஜை பண்றது? கீழ்மட்ட தொழிலாளர்கள் தான் சனி. அப்ப அந்த அளவுக்கு நமக்கு மனது வந்து என்ன சொன்ன கீழே இறங்கி வருமா? வராது. ஒரு சாதாரண குப்பை அந்த தூய்மை தொழிலாளர்களை கூப்பிட்டு இங்க வேதாயி அப்படின்னு சொல்லிட்டு நெல் அப்படின்னு சொல்லிட்டு உன் காலை நான் கழுவி விடுறேன் அப்படின்னு சொன்னா அவளுக்கு கூச்சம் வந்துடும். நமக்கு வந்து அந்த 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 கௌரவத்தை வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம சமூகத்துக்குள்ள இருக்கோம். ஒரு ஜோதிடர் ஒரு வீட்டுக்கு வந்து என்ன சொன்னான்னா, ஒரு தெரிஞ்சவங்க நல்லா வந்து என்ன சொன்னாங்கன்னா நமக்கு வேண்டியவங்க அப்படின்னு 4 தடவை போயிட்டானே, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன ஜோசியருக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒரு பெரிய முடிச்ச போட்டு அசிங்கமா பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா சமூகத்தில் வந்து இருக்கின்ற நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஜோதிடரை பத்தி நீங்கள் பெருமையாக எங்க வீட்டுக்கு வந்தாங்க நல்லா சொன்னாங்க அப்படின்னா அடுத்த வந்து சார் நண்பரை கொடு அப்படின்னு கேட்பான். நம்பரை கொடுத்து நீங்க வந்து பெருந்தன்மையா கொடுப்பீங்க. அவன் வந்து ஏடாகுடமா கேள்விட்டு அவர் ஒண்ணுமே நல்லா சொல்லலை அப்படிங்கிற அந்த ஒரு பங்கத்தை அவன் உருவாக்குவான். இதெல்லாம் நடந்த விஷயங்கள். அப்ப எப்பயுமே ஜோதிடர் என்பவர் வந்து வாக்கு வன்மையால் வந்து ஜெயிக்கணும். இந்த வாக்கு வன்மை என்ன சொன்னா, இந்த ஆளு வாயால சொன்னான்னா சரியா ஆப் வந்து என்ன சொன்ன இறங்கிரும் அப்படிங்கிற பயம் இருந்தால்தான் ஜோதிடரை வந்து அவன் வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னா மைனஸா பேச மாட்டான். வேண்டாயா அவர்கிட்ட போனான்னா சொன்னா மாட்டிடுவான் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து அவன் வரணும். என்கிட்ட 2 பேர் வேலை பார்த்தாங்க டிரைவரா. 2 பேருமே என்ன சொன்னா சனியோடைய நட்சத்திரம் தான். உள்ளூர்காரங்க. இப்ப வந்துகிட்டு இருக்கிறவங்கள வெளியூர்காரங்க ஒரு 10 கிலோமீட்டர்ல இருந்து வர்றாங்க. அப்ப உள்ளூர்காரனை வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம இத்தனைக்கும் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஆளுங்க.
ஆனால் அவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிறது என்று வந்தவர்கள் தனக்கு ஊதியம் கொடுக்கின்ற முதலாளியை மதிப்பறதே கிடையாது. எப்பயும் சட்டம் பேசிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கடுத்து என்ன சொல்லணும், அப்படி இருக்க முடியாது. அதாவது காசு வேணும், அந்த காசு கொடுக்குறவன மதிக்கிறது கிடையாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கொண்டு சரி போகட்டும் அப்படின்னு நமக்கும் ஆள் இல்லையே அப்படின்னு போயிட்டே இருந்தேன். கடைசியில் ஒருத்தனை வெளியே தள்ளுறதுக்கு நாள் வந்தது, தள்ளி விட்டேன். இன்னொருத்தன் ஒரு சூழ்நிலையில மாட்டினேன், நம்மளாம் போக சொல்லக்கூடாதுல்ல, அவனையும் கழட்டி விட்டேன். இவர்களுடைய கர்மாவுக்கு நான் தண்டனை கொடுக்கல. ஆனால் என்னுடைய மனதில் என்ன சொன்ன, இவ்வளவு ஒரு மனிதர்கள் நம்மகிட்ட சம்பளம் வாங்கிட்டு நம்மளே ஒரு ரெஸ்பெக்டபிளாக இந்த இந்த 2 பேர் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தம் இருந்தது. சரி கழுத போறான் அப்படின்ட்டு அதுக்கடுத்து நல்ல ஆட்கள் வந்துட்டாங்க. கடைசியில ஒருத்தன் ஒருத்தன் செத்துக்கிட்டான். ஒருத்தனுடைய பையன் என்ன சொல்றான்னா ரயில் தண்டவாளத்தில் அடிபட்டு என்ன சொல்றான்னா காலேஜ் படிக்கிற பையன் செத்தான். அப்ப அந்த மாதிரி அதுக்காக சனி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்லல. சில பேர் இன்னும் என்ன சொல்றான்னா பெரிய மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு லெவல்ல நம்ம இருந்தாலும் நம்மளுடைய கம்யூனிட்டி அப்படின்னு இருக்குல்ல, என் கம்யூனிட்டி எல்லாம் என்ன சொல்லணும், எஸ்சி கம்யூனிட்டி கிடையாது. அதான் இறைவன் படைச்சதெல்லாம் எங்க நல்ல கம்யூனிட்டி எல்லாம் படைச்சிருக்கான். ஆனால் அது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி. இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டி தானே நம்ம மெஜாரிட்டி கம்யூனிட்டியில என்ன சொல்லலாம்னா வேலாயுதம் சூலாயுதம் தூக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்ல, இவரெல்லாம் என்ன பெரிய ஆளா அப்படின்னு நினைச்சேன். நான் பெரிய ஆளா இல்லையாங்கிறத காட்டுறேன்டா அப்படின்ட்டு அது என்னுடைய வாய் தான், வேற எதுவுமே செய்ய மாட்டேன். சொன்னேன், முடிஞ்சு போச்சு. இப்பயும் அந்த பையனை பறி கொடுத்தேன். பஜார்ல போகும்போது இப்படி பார்ப்பான், நீ பார்த்துட்டே கிடையாது எனக்கு என்னடா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நிறைய எந்த ஜோதிடராக வரணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை பழிக்கணும். உங்களை சமூகத்தில் மதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு அந்தஸ்தோடு இருக்கணும். 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கும் ஏதாவது வந்ததா பார்க்கவே கூடாது. ஒரு கிரிப் இருக்கணும், ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். ஜோதிடம் ஒரு முழுமையான சக்தி. அதுக்குள்ள பெரிய ரகசியம் இருக்கு. இப்ப நான் சொல்றதெல்லாம் என்ன சொல்றேன்னா, ஒரு சனி என்ன சொல்றான்னா எப்பயுமே பாதங்களுக்கு அதிபதி. எப்ப ஒரு மனிதன் சனியோடைய தோஷத்தை போக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாருக்காவது பாத பூஜை பண்ணுங்கள். அந்த பாத பூஜை பண்ணுவது யாருக்கு பண்ண வேண்டும் என்று சொன்னால் தூய்மை பணியாளர்களுக்கு தான் பண்ணணும், கீழ்மட்ட ஜாதிக்கு தான் பண்ணணும். அதை நரேந்திர மோடி பண்ணினார். ஏன்னா அவருடைய ஸ்டேஜுக்கு பண்ணினார். ஆனால் இன்று நமக்கு அது மனம் ஒத்து வருமா என்று சொன்னால் கண்டிப்பாக ஒத்து வராது. அதனால எப்பயுமே என்ன சொன்னா, சனி நின்ற தொழிலை பாருங்கள். கர்மா தானே. சனி நின்ற தொழில சில பேர் டச் கஷ்டமா இருக்கு சார், கஷ்டமா இருக்கு சார், கஷ்டமா இருக்கு சார்மா. எதுக்குடா கஷ்டமா இருக்குன்னா என்ன சொன்னா, இவன் போய் சனி எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறாரோ அந்த அது சார்ந்த கர்மாவுக்கு உண்டான தொழில் பார்க்கணும். இப்ப என்ன சார், எனக்கெல்லாம் சனி ராகுடைய நட்சத்திரத்துல. ராகு என்று சொன்னால் காளி வழிபாடு உண்டு. ராகு என்று சொன்னால் மாந்திரிகம், ராகு என்று சொன்னால் ஜோதிடம். அதுக்குள்ள போய் என்ன சொன்னான்னா உயர்ந்த லெவலுக்கு வர வச்சார். கர்மாவை டச் பண்ணாத வரைக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்மாவை டச் பண்ணணும். நீங்க எந்த கர்மாவில் பிறந்திருக்கிறீங்களோ சனி நின்ற நட்சத்திரத்தை பாருங்க, உங்க கர்மா தெரிஞ்சிடும். அதுல நீங்க என்ன சொன்னா ஈடுபாடு இருக்கணும். ஏன்னா ஈடுபாடு வராது. ஏன்னா நீங்க அதுக்கு ஈடுபாடு போய் அந்த தொழில கொஞ்ச நாள் என்ன சொல்றான்னா, சரி நான் இந்த மாதிரி பெரிய உத்தியோகத்துல இருக்கேன், பெரிய அந்தஸ்துல இருக்கேன், நான் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுடைய சனி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான தொழில்னு ஒண்ணு இருக்கும். அந்த தொழில் பார்க்கறவங்களுக்கு உதவி செய்யுங்க, முடிஞ்சு வச்சு. அதாவது அந்த தொழில் பார்க்கறவங்களுக்கு உதவி செய்யுங்க, முடிஞ்சு போச்சு. அதை விடுத்து என்ன சொன்னா, நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், உங்களுக்கு பெரிய ப்ராப்ளங்கள் இருக்கிறது என்று சொன்னால் சனி நின்ற நட்சத்திரத்தை நீங்கள் கவனிச்சுதான் ஆகணும். அப்படி கவனிச்சுட்டு சனி நின்ற நட்சத்திரம் என்னது, அந்த சனி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை தயவு செய்து தானம் பண்ணுங்க. தானம் பண்ணுவது நல்லது. சனி நின்ற நட்சத்திரத்தை அன்னைக்கு என்ன சொன்னா, சிவன் கோயில்ல போய் விளக்கு போடுங்க. ஆனா போட மட்டும் விடாது. சிவன் கோயில்ல விளக்கு போடணும்.
அப்ப சிவன் கோயில்ல விளக்கு போடணும். சனி நின்ற நட்சத்திரத்தன்னைக்கு ஒண்ணுமே வேணாயா. வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சனி நின்ற நட்சத்திரத்தில் வந்து விரதம் இருந்து மாலை சிவன் கோயிலில் போய் வந்து விளக்கு போட்டு சிவனுக்கு வந்து இந்த மாலை வந்து இது மாலை வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்ல அழகான மரம் வில்வ மாலை போட்டு சாமி கும்பிட்டு வந்து விரதம் விடுங்க. சனியோடைய தாக்கம் குறையும். சனி வலுத்தவர்கள் வந்து வருடம் ஒரு முறை தாராளமாக காசிக்கு போகலாம். அந்த சனி நின்ற நட்சத்திரத்தை அன்னைக்கே வந்து என்ன சொன்னா காசியிலிருந்து வந்து நீங்கள் அங்கே பரிகார பூஜைகள் செய்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து சும்மா 1000 2000 கொடுத்து பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கும். காசியில் இருக்கிற அந்த கங்கையில் குளிங்க. சனி வலிமை இல்லாதவர்கள் என்ன சொல்றாங்கன்னா திருச்சி பக்கத்தில் உள்ள வந்து என்ன சொல்றான்னா வந்து ஓயாமணி என்ற இடத்துல போய் வந்து பரிகாரம் பண்ணிக்கிடுங்க. அது தமிழ்காரங்களே பண்றாங்க. அதனால அவங்களுக்கு என்ன சொல்றான்னா வந்து பாதிப்புத்தன்மை இல்லாமல் நல்லா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். சனி வலுத்தவர்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் உழைக்க பிறந்தவர்கள், சனி வலுவில்லாமல் பிறந்தவர்கள், தொழிலால் கஷ்டப்பட பிறந்தவர்கள். அப்ப வந்து என்ன சொன்னா ஆட்சி உச்சம் புஷ்கரண வம்சத்தில் இருக்கின்றவர்கள் வருடம் ஒரு முறை காசி செல்லணும். திருக்கொள்ளிக்காடு காசி போயிட்டோம். அதுக்கடுத்த திருக்கொள்ளிக்காடு, அதற்கடுத்து என்ன சொன்னா குச்சனூர் ஒரு தடவை, அதுக்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து திருநள்ளாறு, மதுரை பக்கத்துல வந்து என்ன சொல்லலான்னா மேலூர்னு ஒரு பக்கத்துல வந்து திருமலைநாதர் கோவில்னு ஒண்ணு இருக்குது. மதுரை பக்கத்துல மேலூர்ல திருமலைநாதர் கோவில், அங்கேயும் போகலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சனியை பத்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சனி வலுத்தவர்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டா கஷ்டம் குறையும். சனி ரொம்ப வந்து ஜாதகத்தில் நல்லா இல்லாதவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து காசி போகக்கூடாது. ரொம்ப வைப்ரேஷன் ஆகி வந்து நம்மளை ஆளே சாச்சிடும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா பாத பூஜை செய்வது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். பரிசித்து பாருங்கள். ஏன்னா சனி முக்கியமான ஆள். சனி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான தொழிலை பார்க்கணும். அப்படி நீங்க பார்க்கவில்லை என்று சொன்னால் அந்த மாதிரி தொழில் பார்க்கிறவங்களுக்கு நல்லா உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்மா குறையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.